அன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து இட்லியும் தக்காளி சட்னி தாங்க வந்து பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப சிம்பிளான வேலை தான். சட்னிக்கு வதக்கிக்கிட்டு மற்ற கிச்சன் வேலையை வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா மதியம் வடித்த சாதம் கொஞ்சம் மீந்திருந்தது. அது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு, மாவும் கொஞ்சம் தான் அந்த பாத்திரத்தில் இருக்குது, அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடகடன்னு டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி கிச்சன் வேலையை வந்து பார்த்துட்ருந்தேங்க. டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். உங்கள் கிச்சன் பார்க்கறதுக்கு எப்போதுமே சுத்தமாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்த நாள் காலையில் உங்கள் சமையல் வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டென்ஷன் இல்லாமல் கடகடன்னு வேலையை முடிச்சிடலாம். நான் வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே கழுவி விட்டுடுவேன். மற்ற நாட்களில் வந்து ஒரு ஈர துணியால் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு கடைசியாக வந்து பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா சிங்க்கு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேங்க. அப்போ தாங்க சிங்க்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து இல்லாமல் இருக்கும். மதியத்துக்கு மேலே ரொம்ப சும்பரித்தனமாக தாங்க இருந்தது. பாத்திரம் விளக்கவே இல்லாத நிறைய சேர்ந்துருச்சு. எப்போதுமே ஆக்டிவாக இருக்க முடியாது இல்லைங்களே, எப்பயாவது என்னோடய வேலைகள் இப்படியும் இருக்கும்.